வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்தியாவின் வளர்ச்சியே முக்கியம். அமெரிக்க வாழ் இந்தியர்களிடம் வீடியோ கான்பரன்சிங் மூலம் நரேந்திர மோடி திட்டவட்டம். போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரம். குத்துச்சண்டை வீரர் விஜேந்திர சிங்கிடம் போலீசார் விசாரணை. கூடங்குளத்தில் மீண்டும் 144 தடை உத்தரவு அமல். மாவட்ட கலெக்டர் சமயமூர்த்தி உத்தரவு. விரிவான செய்திகள். மதச்சார்பின்மையை விட இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குஜராத் மாநில முதல்வர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே குஜராத் மாநில முதல்வர் நரேந்திர மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உரையாற்றினார். 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டாக இருக்கும் என்றும் குஜராத் மாநில வளர்ச்சி வெளிநாடுகள் கண்டு வியக்கும் அளவிற்கு உள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். இந்தியாவின் மதசார்பின்மையை விட அதன் முன்னேற்றம் தான் முக்கிய இலக்கு என்றும் மோடி திட்டவட்டமாக கூறினார். सेकुलरिज्म के लिए मेरी बहुत सिंपल डेफिनेशन है और मैं मानता हूं मित्रों, हिंदुस्तानी के नाते हिंदुस्तान को प्रेम करने वाले एक नागरिक के नाते आप भी मेरी डेफिनेशन से सहमत होंगे और मेरी सेकुलरिज्म की डेफिनेशन बहुत सिंपल है, इंडिया फर्स्ट. மத்திய பட்ஜெட்டில் தொழில்திறன் வளர்ச்சிக்காக 1000 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியுள்ளனர். ஆனால் குஜராத் இந்தியாவின் ஒரு சிறிய மாநிலம். இங்கு தொழில்திறன் வளர்ச்சிக்காக 800 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். விஜேந்தர் சிங்கும் தானும் ஹெராயின் வாங்கியதாக குத்துச்சண்டை வீரர் ராம்சிங் வாக்குமூலம் அளித்துள்ளதால் விஜேந்தரிடம் விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக பஞ்சாப் மாநில போலீசார் அனூப் சிங் மற்றும் அவரது நண்பரை மார்ச் 3ஆம் தேதி கைது செய்தனர். இதையடுத்து அனூப் சிங்கின் வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் 26 கிலோ ஹெராயினை கண்டெடுத்தனர். அவர் வீட்டில் குத்துச்சண்டை வீரர் விஜேந்தருக்கு சொந்தமான கார் நின்றிருந்ததையும் கண்டுபிடித்தனர். இதுகுறித்து விசாரித்த போது குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் மற்றும் ராம்சிங் தனது வாடிக்கையாளர்கள் என்று அனூப் சிங் கூறினார். விஜேந்தர் சிங் ஹரியானாவில் டிஎஸ்பியாகவும் ராம்சிங் பஞ்சாபில் தலைமை காவலராகவும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பஞ்சாப் போலீசார் ராம்சிங்கை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது விஜேந்தரும் தானும் அனூப் சிங்கிடமிருந்து போதைப் பொருள் வாங்கியதாக ராம்சிங் வாக்குமூலம் அளித்தார். ஆனால் இக்குற்றச்சாட்டை விஜேந்தர் சிங் மறுத்தார். ஆனாலும் விஜேந்தர் சிங்கிடம் போலீசார் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை சுற்றி 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்து நெல்லை மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்தை செயல்படுத்த விடாமல் சில போராட்ட கும்பல் முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. அவ்வப்போது போராட்டம் நடத்தி பின்னர் தலைமறைவாகிவிடும் கும்பல் திங்களன்று முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளது. இதையடுத்து மாவட்ட கலெக்டர் சமயமூர்த்தி உத்தரவின் பேரில் கூடங்குளம் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடல் மற்றும் நில மார்க்கமாக 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும். இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் வரை கூடங்குளம் போராட்டத்திற்கு ஆதரவு தரும் அமைப்பினரும் கட்சியினரும் அப்பகுதிக்கு செல்லக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 22ஆம் தேதியன்று விலக்கிக் கொள்ளப்பட்ட 144 தடை உத்தரவு தற்போது மீண்டும் அமலாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனி நாட்டு பெண்ணை பலாத்காரம் செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சிறை கைதி பிட்டி மொஹந்தியை கேரளா போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். ஒடிசா மாநில ஊர்காவல் படை டிஜிபியாக இருந்தவர் பூஷன் மொஹந்தி. இவரது மகன் பிட்டி மொஹந்தி 32 வயதாகும் இவர் 2006ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் அல்வாருக்கு சுற்றுலா வந்திருந்த ஜெர்மனி நாட்டு பெண்ணை பலாத்காரம் செய்தார். இவ்வழக்கு தொடர்பாக ராஜஸ்தான் போலீசார் பிட்டியை கைது செய்தனர். இதையடுத்து 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று பிட்டி சிறையில் இருந்தார். சிறை சென்ற 8 மாதங்களுக்கு பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தாயை பார்ப்பதற்காக ஒரு வாரம் பரோலில் வந்த பிட்டி மொஹந்தி திடீரென தலைமறைவானார். அதன் பிறகு அவர் எங்கிருக்கிறார் என்ற தகவல் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. இதற்கிடையே பரோலில் வெளியே வந்த பிட்டி மொஹந்தி தனது பெயரை மாற்றிக்கொண்டு MBA படித்து கேரளாவில் ஒரு வங்கியில் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். சமீபத்தில் டெல்லி மாணவி பலாத்காரம்
பலாத்கார வழக்கு தொடர்பாக இதற்கு முன்பு நடந்த பலாத்கார வழக்கில் சிக்கியவர்களின் படங்களை போலீசார் இணையதளம் மற்றும் முகநூலில் வெளியிட்டிருந்தனர். இதில் பிட்டி மொகந்தியின் புகைப்படத்தை பார்த்த கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் போலீசுக்கு தகவல் கொடுத்தார். அதன் அடிப்படையில் போலீசார் பிட்டி மொகந்தியை சுற்றி வளைத்து கைது செய்தனர். பிட்டி மொகந்தி கைது செய்யப்பட்டது குறித்து ராஜஸ்தான் போலீசாருக்கு கேரள மாநில போலீசார் தகவல் கொடுத்தனர். இதையடுத்து ஜெய்ப்பூர் போலீசார் பிட்டி மொகந்தியை அடையாளம் காண கேரள மாநிலம் விரைந்துள்ளனர். இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை ஆதரிப்பது குறித்த முடிவை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் வாசன் தனிக்கட்சி துவங்கும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் முதியோர் உள்ளம் என்ற ஆதரவற்ற முதியோர்களுக்கான இல்லத்தை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் வாசன் ஞாயிற்றுக்கிழமையன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வாசன் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை ஆதரிப்பது குறித்த முடிவை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்று கூறினார். இலங்கை தமிழர்களுக்கு சம உரிமை, சம அங்கீகாரம் கிடைக்க தொடர்ந்து முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் அவர்களை குடியமர்த்தி மறுவாழ்வளிக்கும் பணியையும் அதற்காக 1000 கோடி ரூபாய்களுக்கு மேலேயும் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. அந்த பணிகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கப்படும் என்பது தவறான தகவல் என்றும் இந்திய காங்கிரஸை வலு சேர்க்கும் வகையில் தமிழக காங்கிரஸ் செயல்படும் என்றும் வாசன் கூறினார். தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகும் சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. தவறான தகவல்களுக்கு என்னால் பதில் கூற முடியாது. நான் மத்திய அமைச்சரவையிலே வகிக்கும் ஒரு பொறுப்புள்ள மத்திய அமைச்சர். காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திலே முதல் இயக்கமாக கொண்டு வருவதற்கு எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அன்னை சோனியா காந்தியினுடைய தலைமையிலே இளம் தலைவர் ராகுல் காந்தியினுடைய கரத்தை வலுப்படுத்தும் வகையிலே எங்களுடைய பணி அமையப்பெற்றிருக்கிறது. இலங்கை விவகாரம் தொடர்பாக சென்னை லயோலா கல்லூரி மாணவர்கள் இருந்து வரும் உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிராவில் மர்மமாக இறந்த 3 சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் பாந்த்ராவில் பிப்ரவரி 14ஆம் தேதி 11, 9 மற்றும் 6 வயதுடைய 3 சகோதரிகள் மர்மமான முறையில் கிணற்றில் சடலமாக கிடந்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். முதல்கட்ட பிரேத பரிசோதனையில் சிறுமிகள் 3 பாலியல் பலாத்காரத்திற்கு பிறகு கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் தடயவியல் நிபுணர்கள் அளித்த அறிக்கையில் சிறுமிகளின் உடைகள், அணிந்திருந்த ஆபரணங்கள் இறுக்கமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் ஆய்வு கொண்டதில் சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். विभिन्न फोरेंसिक रिपोर्ट में जो विसंगतियां को देखते हुए पुलिस ने फिर ये सभी रिपोर्टों के साथ पीएम की जो वीडियो रिकॉर्डिंग हुई थी वो रिकॉर्डिंग एवं सारे पोस्टमार्टम के नोट्स हमारे पास भेजे थे। इन चीज़ों को बहुत ही ध्यान से हमने देखा और उसके बाद हम इस निष्कर्ष पर पहुंचे हैं कि इनका जो मृत्यु हुई है वो पानी में डूबने के कारण हुई है और दूसरा ये कि सेक्सुअल असॉल्ट की कोई उसमें कंक्लूसिव एविडेंस हमें नहीं। சிறுமிகள் 3 பேரின் டிஎன்ஏவை தவிர வேறு யாருடைய டிஎன்ஏவும் அந்த கிணற்றில் கிடைக்கவில்லை என்றும் நிபுணர்கள் தங்கள் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். சிவராத்திரி சுவாமி தரிசனத்துக்காக முண்டியடித்துச் சென்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பக்தர்கள் உத்தரப்பிரதேசத்தில் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் மகா சிவராத்திரி ஞாயிறன்று கொண்டாடப்பட்டது. இதற்காக பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் அதிகாலை முதலே சிறப்பு தரிசனம் நடந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் பரபான்கி என்ற இடத்தில் பிரசித்தி பெற்ற லோத்தீஸ்வரர் மகாதேவ் கோவில் அமைந்துள்ளது. இங்கு அதிகாலையிலேயே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கோவிலில் தீர்த்தம் வழங்கிய போது அதை வாங்க முண்டியடித்துக் கொண்டு பக்தர்கள் சென்றனர். இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒருவரை ஒருவர் மிதித்துக் கொண்டு ஓடினர். இதில் சிக்கி 2 பக்தர்கள் உயிரிழந்தனர். 10 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். कुंभ मेले की वजह से और खास तौर से भी बहुत अधिक संख्या में लोग आ रहे हैं, आप देख रहे हैं। तो सुरक्षा व्यवस्था जो फोर्स मांगा था काफी और जगह भी है, कुंभ मेला भी अलग चल रहा है, तो एक तो बहुत अधिक संख्या में लोग आ रहे हैं. இதையடுத்து பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் பாதுகாப்பு பணியில் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். தேனி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் பெய்த திடீர் கனமழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
இந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் வறட்சியின் பிடியில் சிக்கி தவித்தது தமிழகம். இதில் பெரிதும் பாதிக்கப்பட்டது முல்லை பெரியாறு பாசன பகுதிகளான தேனி மாவட்டம். இம்மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத வறட்சியால் குடிநீருக்கு கூட பொதுமக்கள் கஷ்டப்பட்டனர். இந்நிலையில் சனிக்கிழமையன்று மாலை வானத்தில் மேகம் திரண்டு திடீரென 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இம்மழை தேனி மட்டுமல்லாமல் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான போடி, பெரியகுளம் பகுதிகளிலும் பெய்தது. திடீரென பெய்த மழையால் தேனி மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டத்திலங்க ரொம்ப காலமா மழை இல்லாம ரொம்ப வறட்சியா இருந்துச்சுங்க. இந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்ல மழை பெஞ்சு வாகனங்கள்லாம் தண்ணிக்குள்ள மிரண்டு சென்று போகுதுங்க. மழை பெஞ்சதுனால மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பருவம் தவறி கனமழை பெய்தாலும் குறுகிய காலத்தில் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களை பயிரிட விவசாயிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக துவங்கியது. சக்தி கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் விளங்குகிறது. இங்குள்ள மாரியம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களின் நலனுக்காகவும் மாயசூரனை வதம் செய்த பாவம் நீங்கவும் சிவனை நினைத்து 28 நாட்கள் விரதம் இருப்பதாக ஐதீகம். இவ்விரத நாட்களில் பக்தர்களின் நலனுக்காக விரதம் இருக்கும் அம்மனுக்கு தங்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக பக்தர்கள் பூக்களை தூவி வழிபடுவர். அதன்படி ஞாயிற்றுக்கிழமை காலை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் யானை மீது ஊர்வலமாக தட்டுக்களில் பூக்கள் எடுத்துச் செல்லப்பட்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டது. இந்த பூச்சொரிதல் விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதிலும் இருந்து அம்மனை தரிசிக்க பக்தர்கள் வந்திருந்தனர். வருஷம் வருஷம் இந்த பூச்சொரிதலுக்கு சாமிக்கு பூ வாங்கி போட்டு போறது. இன்னையில இருந்து சாமி 28 நாள் விரதம் இருக்கிறாங்க. அதனால நம்ம வேண்டது உடனே அதோட சக்தி நமக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையோட பூ வாங்கி போட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை 28 நாட்கள் தொடர்ந்து இந்த பூச்சொரிதல் விழா நடக்கிறது. மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு குமரி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட சிவாலய ஓட்டம் நடந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழா வித்தியாசமான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்குள்ள கல்குளம், விளவங்கோடு தாலுகாவில் 110 கிலோமீட்டர் சுற்றளவில் 12 சிவாலயங்கள் உள்ளன. திருமலை, திக்குறிச்சி, திருப்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மனை, பன்னிப்பாக்கம், மேலாங்கோடு, திருவிடைக்கோடு, திருவிதாங்கோடு, திருப்பன்றியோடு, திருநட்டாலம், கல்குளம் ஆகிய 12 சிவாலயங்களிலும் பக்தர்கள் ஒன்று கூடுவர். இந்த சிவாலயங்களை தரிசிப்பதற்காக மகா சிவராத்திரி அன்று சிவபக்தர்கள் கலந்து கொண்ட சிவாலய ஓட்டம் நடந்தது. இந்த சிவாலய ஓட்டமானது இங்கிருந்து தமிழ்நாடு மக்கள் மட்டுமில்லை, கேரளாவிலிருந்தும் மக்கள் கலந்துக்கிறாங்க. பெரிய அளவில் கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு 4 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த சிவாலய ஓட்டம் மறுநாள் காலையில 10 மணிக்கு முடிவடையும். இந்த சிவாலய ஓட்டத்தினால எல்லா சிவபக்தர்களும் நல்ல பலன்களை அடைந்திருக்கிறார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது. முஞ்சிறையில் அமைந்துள்ள திருமலை மகாதேவர் கோவிலில் காவி உடை அணிந்த பக்தர்கள் கையில் விசிறியும் இடுப்பில் திருநீற்று பையுடன் ஓட்டத்தை துவக்கினர். திருநட்டாலம் கோவிலில் ஓட்டத்தை நிறைவு செய்தனர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 22,048 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,756 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 58 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 54,535 ரூபாயாக இருந்தது. கலர் பட்டுக்கூடு உற்பத்தி செய்ய மத்திய பட்டு உற்பத்தி கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சி வெற்றி பெற்றதை அடுத்து டையிங் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் சூழல் உருவாகியுள்ளது. பட்டுக்கூடு உற்பத்தி செய்யப்படுவதில் கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்கத்தை அடுத்து தமிழகம் 4வது இடத்தை வகிக்கிறது. வெண்பட்டுக்கூடு உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தை வகிக்கிறது. இந்நிலையில் பட்டு உற்பத்தி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க மத்திய, மாநில அரசுகள் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பட்டு நூலில் செயற்கையான முறையில் சாயமேற்றப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதோடு நாளடைவில் நிறமும் மங்கிவிடுகிறது. இதை சரி செய்வதற்காக இயற்கையிலேயே வண்ண பட்டு நூலிழைகளை உருவாக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக பட்டுப்புழுக்களிலிருந்து நேரடியாக வண்ண பட்டுக்கூடு உற்பத்தி செய்யும் மத்திய பட்டு உற்பத்தி கழகத்தினர் ஆராய்ச்சி மேற்கொண்டனர். 3 ஆண்டுகளாக மைசூரில் உள்ள பட்டு உற்பத்தி ஆராய்ச்சி மையத்தில் இதற்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று தற்போது வெற்றியடைந்துள்ளது.
கலர் பட்டுக்கூடு உற்பத்தி நடைமுறைக்கு வரும்போது பட்டு சேலைக்கு ஏற்ற வண்ணத்தில் பட்டு நூலை உற்பத்தி செய்து செயற்கை முறை சாயமேற்றும் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் அடுத்த ஆண்டு முதல் வண்ண பட்டு உற்பத்தி துவக்கப்படும் என்றும் மத்திய பட்டு உற்பத்தி கழகம் தெரிவித்துள்ளது. நம்ம இப்ப கக்கூன்ல இருந்து நூல் எடுத்து அதை வெள்ளை கலர் பண்ணி அதை சாயம் போடுறதுக்கு முன்னாடி அதை உஷ்ணா பண்ணி வெள்ளையாக்கி கலர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு மாற்று முறையா நம்ம கூடையே பட்டு கூடையே நம்ம கலருக்குள்ள பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பரிசாத்த முறையில் செய்யலாம்னு நினைச்சோம். ஒரு 3 விவசாயியை தெரிவு செஞ்சு அவங்ககிட்ட ஒரு 500 கலர் முட்டையை கொடுத்து 5 கலர் உள்ள கலர் கக்கூன் உற்பத்தி செய்யலாம்னு நாங்க பரிசாத்த முறையில் செஞ்சோம். அந்த முயற்சி எங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த புதிய கலர்பட்டு வருகை விவசாயிகளின் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மற்ற விவசாயத்தை விட இது நல்லா எல்லாருமே நாங்க போய் 4-5 தோட்டத்தில் பார்த்துட்டு எல்லா தோட்டத்திலையும் இது மற்ற விவசாயத்தை விட இது பரவாயில்ல, ரொம்ப ஈஸியா நல்ல வருமானம்னு சொன்னாங்க. அதனால நாங்க இது 2 ஏக்கர் போட்டு செடி நல்லா வந்து குறுகிய காலத்துல நிறைய வருமானம் அதிகமாகுது. வேலைப்பளு மிகவும் கம்மி. அதனால நாங்க இதை செஞ்சுட்டு இருக்கோம். நல்ல முறையில் செய்ய போறோம். இனிமேல நல்ல அதிகபட்சமா செய்யலாம்னு இருக்கு. நல்ல முறையில் வந்ததுக்கு பின்னாடி தற்போது மஞ்சள், சிவப்பு, சாம்பல், பிரவுன், பச்சை, நீலம் ஆகிய 6 நிறங்களில் பட்டுக்கூடு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. மற்ற வண்ணங்களில் கலர் பட்டுக்கூடு உற்பத்தி செய்யும் ஆராய்ச்சிகளும் நடந்து வருகின்றன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.